10:2. அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். சரி, அறுவடைக்கல்ல பஞ்சம், ஆட்களுக்குத்தான் பஞ்சம். அறுவடைக்கல்ல பஞ்சம், ஆட்களுக்குத்தான் பஞ்சம். இன்னைக்கு யதார்த்தமாகவும் அப்படிதான். நிறைய அறுவடைகள் இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன பிடிக்க முடியல, அதனால் வடநாட்டுக்காரங்களை தான் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை பிடிக்க வேண்டியிருக்கு. அதே போல் நற்செய்தி பணிக்கும் நிறைய பேர் தேவைப்படுது. வடநாட்டுக்காரங்களை பிடிச்சிட்டு ஹிந்தியில் என்ன எல்லாம் இது பண்ண வேண்டி தான். ஏன்னா எனக்கு எல்லா இடமும் ஹிந்தி, இன்னைக்கு ஹிந்தி தெரியலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. தானே எல்லா ஹோட்டல்லையும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடியிலே எல்லாம் இருக்குது. எல்லா ஹோட்டல் எல்லா இதுலேயுமே ஹிந்தி தெரிஞ்சால் தான் இன்றைக்கி வாழ முடியும். ஏன்னா எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. எல்லா கடையிலையும் எல்லா உணவகத்துலேயும் இன்றைக்கி ஹிந்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதனால் ஹிந்தி திணிக்கப்படலை. நாம் தான் ஹிந்திக்காரனை வரவழைச்சிட்டோம் வேலைக்கு. சரிதானே? நம்ம ஆளுக்கு வேலை இல்லை, யாருமே வேலை இல்லைங்கிறது இல்லை, வேலை செய்ய எவனுமே வரமாட்டேங்கிறாங்க. அறுவடை மிகுதியாக இருக்கிறது, நம்ம ஆளுக்கு வேலை செய்ய மாட்டேங்கான். அப்போ வேலை செய்கிறது யார்? நல்ல வடநாட்டுக்காரங்க நல்ல மாடுமா, அப்போ அவங்கள பணி அமர்த்துறோம். அப்போ அவன் ஹிந்தி பேசுகிறான். எல்லாமே நீங்கள் எல்லா ஊர்லேயும், தமிழ்நாட்டிலே இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் எல்லா ஹோட்டல் நீங்கள் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஹிந்தி தெரியாமல் இன்றைக்கி இருக்க முடியாது. அவ்வளோதான். அதனால் அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். நான் தான் காரணம். அதனால் மத்திய அரசு தான் ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது அது தவறான கருத்து. அது தவறான கருத்து. நீ தான் அரை சம்பளம் அவனுக்கு வேலைக்கு கொடுத்து அவனை அமர்த்துறது யாரு? நான் தான். அப்போ நீ இன்னைக்கு எல்லாருமே ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ வேலைக்கு அமர்த்த நீ ஹிந்தி படித்து ஆகணும், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக. அதனால் ஹிந்தி திணிக்கிறாங்க, ஹிந்தி வடமொழி அப்படின்லாம் சொல்லி நினைக்க தேவையில்லை. நான் தான் ஹிந்திக்காரனை கூப்பிடுறேன், நான் தான் வச்சு இது பண்ணுறேன். தமிழ்நாடுங்கயே ஏன் தமிழ்நாட்டுக்காரனை வச்சு வேலை வாங்குறியா? ஹிந்தினார எல்லா இடத்துல இன்றைக்கி பாருங்கள், அவ்வளோ இடங்கள்ல எல்லாம் ஹிந்திக்காரங்களை வச்சு தான் வேலைக்கு வாங்குகிறோம். அப்போ யார் ஹிந்தியை திணிக்கிறது? நான் தான். தமிழ்நாட்டுக்காரன் தான் ஹிந்தியை திணிக்கிறான். நானே ஹிந்திக்காரனை கூப்பிட்டு நானே ஹிந்தி படிக்கணும், அவ்வளோதான். அதனால் அரசியல் வேஷங்கள், அரசியல் போலிகள் களைந்தெறியப்பட வேண்டும். சரி தானே? சரி, அப்போ இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அப்போ நற்செய்தி பணி இன்றைக்கி தேவையான பணிகள் நிறைய இருக்கிறது, ஏகப்பட்ட பணிகள் இருக்கிறது. நற்செய்தி பணி அதை செய்கிறதுக்கு ஆட்கள் தான் தேவை, இறை ஊழியர்கள் தேவை, இறை பணியாளர்கள் தேவை, அருள் சகோதரிகள் தேவை, அருள் தந்தையர்கள் தேவை, மறை பணியாளர்கள் தேவை. பொதுநிலையினராக இருந்தாலும் செய்யலாம் நற்செய்தி பணி. எத்தனை பேர் திருமணமாகி குடும்பமாக இருந்து நற்செய்தி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஊர் ஊராக போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போது ஜபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே நற்செய்தியில் சொல்லிட்டார், நிறைய இறை பணியாளர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜபம் செய்ய வேண்டும். அதுபோல் நற்செய்தி பணியை செய்வதற்கு அந்த